இன்றைய தினம் அதிமுக ராஜ்யசபா தேர்தலுக்கான தன்னுடைய வேட்பாளர்கள் யார் யார் களமிறக்கப்படுகிறார்கள் என்ற விவரத்தை வெளியிட்டது. அது மட்டுமல்லாது 2026 ராஜ்யசபா சீட்டானது தேமுதிகவிற்கு 1 வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. அது மட்டுமல்லாது இந்த தேமுதிக அதிமுக கூட்டணி என்பது தொடர்கிறது என்பதையும் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது கூட்டணி தொடர்பாக எதையும் உறுதிப்படுத்தாமல் வரக்கூடிய ஜனவரியிலேயே தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்திருந்தார். பல்வேறு தரப்பு கருத்துக்களையும் அறிந்து வருகிறோம். இந்த தருணத்தில் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். அதாவது அதிமுக தரப்புல இருந்து ராஜ்யசபாவுக்கு யார் வேட்பாளர்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இந்த கூட்டணி விவகாரம் அப்படின்றது அதுல கொஞ்சம் அதிமுக கோட்டையிடுகிறதோ? ஏன்னா ஏற்கனவே ஒரு பலமான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாலுமே யாரெல்லாம் இப்ப கூட்டணியில இருக்காங்க அப்படின்றதே ஒரு கேள்வியா இருக்கு. வரக்கூடிய தேர்தலில் இந்த விவகாரங்கள் எப்படி எதிரொலிக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவுக்கு தன்னுடைய அந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அது இன்பதுரை தெற்கில் இருந்து வருகின்ற மனிதர், திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் இன்னும் அந்த 2016 தேர்தல் மட்டும் தான் ஜெயிச்சாரே தவிர, ஜெயிச்சாரனா அவன் ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்டார். அதனுடைய கேஸ் இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கிறது. அதுக்கு இன்னும் தீர்மானம் கிடையாது. அப்படி இருந்தால் கூட அவர் ஒரு முக்கியஸ்தரா இருக்கிறார். அதனால சவுத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் கொடுத்திருக்காங்க நான் கருதுகிறேன். அதே மாதிரி அப்போ இன்னொரு தாழ்த்தப்பட்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நம்ம இவருக்கு தன் பழக்கம் கொடுத்திருக்கிறார் என்றுதான் கருதுகிறேன். அப்ப இந்த 2 இது தவிர்க்க முடியாதா இருக்கிறது அதிமுகவை பொறுத்தவரை சிக்னலுக்கு. ஆனால் அவர்கள் இன்னும் மைனாரிட்டிஸ் யாரும் கொடுக்கவில்லை என்பது மிக ஒரு அதிர்ச்சி அளிக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏதாச்சும் ஒரு மைனாரிட்டிஸுக்கு கொடுத்து அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க்ல கொஞ்சம் சிதைக்க பார்ப்பாங்கன்னு பார்த்தா அது அப்படி ஒரு முயற்சியை காணும். இப்ப பெரிய ஒரு திங்கிங் என்று பாத்தீங்கன்னா, அதிமுகவில் தன்னுடைய பொசிஷனை சேஃபாக்கி கொள்ளணும் என்றுக்காகத்தான் எடப்பாடி இப்படி செய்திருக்கிறாரு. அப்ப அந்த ஒரு கட்டத்துல நிச்சயமாக தேமுதிகவோ பாக்கி இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை அகாமடேட் பண்ண வேண்டிய ஒரு இடம் அவருக்கு கிடையாது. தெர் இஸ் நோ ஸ்பேஸ் இவரை பொறுத்தவரை. அதுதான் தெளிவாக தெரிகிறது. அப்ப எவ்வளவோ கம்பீட்டிங் டிமாண்ட்ஸ் இருந்தா கூட தன்னுடைய இடத்தை கொஞ்சம் அப்படியே ஃபேர்ம் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்மானத்தை எடுத்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.